மனம் திரும்பும் ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவன் மனம் திரும்பிட்டான், ரட்சிக்கப்பட்டானாலே அடுத்து அவனை எப்படியும் கொண்டு வந்து சேர்த்துருவார் அவரு. நீ இன்னும் பிசாசே நினைச்சு இல்ல அந்த பாவம் தூக்கிருமோ இந்த பாவம் தூக்கிருமோ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு. உனக்கு நம்பிக்கை எல்லாம் பாவத்து மேல, எனக்கு நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல. உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்து அவர் என்ன செய்வாராம்? வழுவாதபடி உங்களை காக்கவும். அவர் காக்கிறவர். அடுத்து தமது மகிமையுள்ள சன்னிதானம். எது? பரலோகம். அந்த மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் கொண்டு போய் என்ன செய்வாரா? அல்லேலூயா. நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அவருக்கு பேர் என்ன? என்னை கொண்டு போய் மாசே இல்லாம நிப்பாட்டுறதுக்கு வல்லமை உள்ளவர். கையை தட்டுங்க. அவருக்கு பேர் என்ன? மாசு இல்லாமல் கொண்டு போய் நிறுத்துவாரு. எப்படி சார் நிறுத்துவாரு? அவர் நிறுத்துவாரு. பைபிள் சொல்லுதுல, காப்பாத்திடுவாரா? நான் விழுந்துடக்கூடாதுன்னு ஜெபிச்சுக்காங்க. நீ விழ மாட்ட. ஏன்? வலுவாதபடி உன்னை காக்கிறவர் அவர். வலுவாதபடி உன்னை காக்கிறவர். வலியுறுவோன்னு பயப்படாத, வலுவாதபடி உன்னை காக்கிற அவர் கைக்குள்ள வந்துட்டினாலே இனி உன்னை கொண்டு போய் சேர்த்துருவாரு. இதை நீ சந்தேகப்பட்டினா நீ விழுகிற. இதை நீ ஆழமா உன்னை நம்பாத, நீ இயேசுவை தான் நம்புற. ஆமான்னு சொல்லி இனிமே உன் வேலையெல்லாம் உன்னை நம்புறது கிடையாது. நீ உன்னை நம்பிக்கிட்டு இருக்கனாலதான் வலுவாம காக்குற. இல்லையா சார், நானும் பல தடவை ஜோம் பண்ணிட்டேனே. ஏன் 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 விழுகிறேன்னா நீ இப்போ ஒன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நான் சொல்றேன், நீ யாருன்றது இங்க முக்கியமே கிடையாது. நீ யாருக்குள்ள வந்திருக்கிற, யார் அண்டர்டேக்குள்ள வந்திருக்கிற, யார் கேருக்குள்ள வந்திருக்கிற, அவரு உன்னை கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவர். அதுதான் விசுவாசம் என்பது உங்களை நம்புவதல்ல, அது தன்னம்பிக்கை. விசுவாசம் என்பது அவரை நம்புவது. அவர் கொண்டு போய் முடிச்சிட்டாரு, அவர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரு, அவனுடைய காலுக்கு பந்து சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பந்து கோல் போஸ்ட்டுக்குள்ளே போகவே போகாது அப்படின்னு வச்சுக்குவோம். ரொனால்டோ அவன் கையில் பால் சிக்கிருச்சுன்னா கட்டாயம் கோல் போஸ்ட்டுக்குள்ளே போயிடும். அவன் காலை மட்டும் எத்தனையோ கோடிக்கு இன்சூர் பண்ணியிருந்தான், பயங்கரமான பிளேயரு. அப்போ பந்து அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கு, எதிர் அணிக்கு இந்த அணிக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பந்து அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டே இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு பந்து அப்படியே வந்து என்ன செய்யுது? எதிரணிகிட்ட இருந்து பந்து அப்படியே தப்பிச்சு ரொனால்டோடைய காலுக்கு வந்துருச்சு. டக்குன்னு அவன் காலுக்கு பந்து சிக்கணுன்னு ஆடியன்ஸ் என்ன செய்கிறாங்க? எந்திரிச்சு ஒரே கிளாப்பு. என்னடா பந்து கோல் போஸ்ட்டுக்கா போச்சு? இவன் காலுக்கு தானே வந்துருச்சு, அதுக்கேண்டா கை தட்டுறீங்க? சார், அவர் காலுக்கு வந்தாலே கோல் போஸ்ட்டுக்கு போன மாதிரி தான் சார். கையை தட்டுங்க. புரியுதா சார்? அவர் காலுக்கு பந்து வந்துருச்சுன்னா அடுத்து யாரும் அதை பறிக்க முடியாது சார். அது நேரா கோல் போஸ்டுக்கு தான் சார் போகும். அதனால சார் அங்க கையை தட்டுறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுவாங்களாம். பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் கிளாப் பண்றாங்க. உடனே நீங்க கேட்குறீங்க, ஏங்க அவர் தான் பரலோகத்துக்கு வந்தாரு, ரட்சிக்க தானே பட்டிருக்காரு, அதுக்குள்ள என் கை தட்டுறீங்க? சார், அவர் ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு வந்த மாதிரி தான் சார். இயேசு சொன்னார், ஒருவனும் உங்களை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உங்களை எனக்கு தந்த பிதாவானவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். ஆகையால் ஒருவரும் அவர் கையிலிருந்து உங்களை பறிக்க முடியாது. நீ அவர் கைக்கு வந்த பந்து. கிறிஸ்துவுக்குள் நீ யார் சொல்லுங்க? நான் கைக்கு வந்த பந்து. கோல் போஸ்டுக்குள்ள போனோம்னா பந்து பெருசான்னு பேசிக்கணுமா? பந்துலாம் ஒன்றும் பண்ணல, ஃபுல்லா உந்துன்னு ஒரு உந்து. அவர் பந்தை எத்தி கரெக்டா அவன் கொண்டு வந்த பிளேயருக்கு தான் அங்க மரியாதை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கைத்தட்டு பந்துக்கு விழுகுதா பிளேயருக்கு விழுகுதா? பரலோகத்துல ஏன் அவரை துதிக்கிறோம்னா அவர் தானே கொண்டு வந்து சேர்த்தாரு உங்களை, அதனால அவருக்கு துதி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டோன்னா பரலோகம் கிளாப் பண்ணுதான்.
மனம் திரும்பும் ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவன் மனம் திரும்பிட்டான், ரட்சிக்கப்பட்டானாலே அடுத்து அவனை எப்படியும் கொண்டு வந்து சேர்த்துருவார் அவரு. இதுக்கு பேர் தாங்க விசுவாசம். ஆமென் வந்தா அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். நீ இன்னும் பிசாசே நினைச்சில்ல, அந்த பாவம் தூக்கிருமோ இந்த பாவம் தூக்கிருமோ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு. உனக்கு நம்பிக்கை எல்லாம் பாவத்து மேல, எனக்கு நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல. கை தட்டுங்க அவருக்கு. அல்லேலூயா.